வணக்கம். சிறுகதையின் பெயர் நீயே சொல்லு சார். எழுதியதும் வாசிப்பதும் பொள்ளாச்சி அபி. நேற்று சாயங்காலம் நான் 2 பேரை கொன்னுட்டேன்னு சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சார். அதுவும் எனக்கு தெரிஞ்ச வழியில் ரொம்ப கொடூரமாக தான் கொன்னேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை சார். இன்னைக்கு காலையில் நீ கூட பேப்பரில் பார்த்துருப்ப. ஆனால் நான் அவங்கள கொன்னது சரியா தப்பான்னு நீ தான் ஒரு நியாயத்தை சொல்லணும் சார். கண்டிப்பாக சொல்லுவியா சார்? இந்த மருதாச்சலம் பயலுக்கு அடியாளாக இருந்த 2 பேர் தான் நான் கொன்னுட்டேன். இப்போது அதுக்கு பதிலாக என்னை பிடிச்சி பழி வாங்குறதுக்காக ஆளும் படையும் போட்டு என்னை தேடிட்டு இருக்கானுங்க சார். அவனுக்கு கையில் மாட்டுனா என்னை கொன்னே போட்டாலும் போடுவாங்க. அவனுக்கிட்ட அதுக்கான வசதி இருக்குது. ஆனால் அதுக்கு முந்தி நியாயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா சாகிறதாவே இருந்தாலும் சந்தோஷமாக செத்துருவேன் சார். நீயே சொல்லு சார். இதுவரை பொது வழியாக இருந்ததை எங்கள் முப்பாட்டன் பாட்டன் காலத்துலேருந்து நாங்கள் போய் வந்து புழங்கிட்டு இருந்த வழியை திடுதிப்புன்னு அடைச்சி போட்டான் இந்த மருதாச்சலம் பையன். சரி, எதுக்குடா அடைச்சேன்னு யாரையாவது கேட்டால் மக்களுக்கு அமைதியும் மோட்சமும் வழங்க போகிறானா? எனக்கு சிரிப்பாக வருது சார். கஞ்சா கடத்தினது, மலைவாசி பொண்ணை கெடுத்ததுன்னு இவன் மேலே ஏற்கனவே பல கேஸுகள் இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்கிட்ட மோட்சம் வாங்க எவன் வரப்போகிறான்னு தெரியல. அவனோட வலது கையில் இருக்க 5 விரலையும் விரித்து டாட்டா காட்டுற மாதிரி ஜடா முடியுமா தாடியுமா நின்னபடி போட்டோ பிடிச்சி வச்சுருக்கான். பத்தாக்குறைக்கு 2 தோல் பக்கத்துலேயும் 2 வெள்ளைக்காரிக வேற ஈன்னு இழிச்சிக்கிட்டு கும்பிட்டுட்டு நிற்கிறாளுங்க. அவளுகளுக்கு எப்போ எண்ணத்தை வழங்க போகிறான்னு தெரியல. இவன் என்ன இளவோ வழங்கிட்டு போட்டு சார். அவன் பிழைக்க எதுவோ தகுடு தத்தம் பண்ணுறான். அதை நம்புகிற ஆளுக காசு பணம் கொடுத்துட்டு போவாங்க போல். அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போவே அவங்கிட்ட காசு பணம் நிறையா இருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா ஒரே ராத்திரியில் அவ்வளோ பெரிய வேலியை போட்டு செவுறு கட்ட அஸ்திவாரம் எழுப்பி வழியை அடைக்க முடியாது சார். அதுபோக வேலிக்கு அந்த பக்கமாக 10-15 பேர் என்னென்னவோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய மிஷின் எல்லாம் கல்லையும் மண்ணையும் தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவனை தேடிட்டு கலெக்டரு, பெரிய பெரிய அதிகாரிக, மந்திரிங்க கூட வந்துட்டு போகிறாங்க சார். சரி, இவன் அந்த அளவுக்கு செல்வாக்கு சம்பாரித்து வச்சுருக்காங்கிறதுக்காக நாங்கள் நடக்கிற பொது வழியை இவன் எப்படி சார் அடைக்கலாம்? அதுவும் வழக்கம் போல் நான் தூர தேசத்துக்கு போயிட்டு 3 மாதம் கழித்து திரும்பி வந்து பார்க்கும்போது தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குன்னே தெரிஞ்சுது. வழக்கமாக நானும் என் குடும்பமும் புழங்குற இடத்துக்கு போகவும் முடியாமல் வரவும் முடியாமல் வந்த வழியை திரும்பவும் முடியாமல் ஒரே அல்லாட்டமாக போச்சு சார். ஆனால் ஒரு மலையை சுற்றி போனால் எங்கள் இடத்துக்கு போக வழி இருக்குன்னு எங்கள் ஆளுக சொல்கிறாங்க. அப்படி ஒரு வழியே இருந்தாலும் நாங்கள் ஏன் சார் சுற்றி போகணும்? எவனோ வந்து திடீர்னு வழியை அடைச்சி வச்சுருவான். நாங்கள் எங்கள் உரிமையை விட்டு கொடுத்துட்டு சுற்றி போகணுமா சார்? அது சம்மந்தமாக இல்லாமல் ஒருத்தனுக்கு பயந்துட்டு ஓடுற மாதிரி இல்லையா அது? அது ஒரு மாதிரி வெட்கக்கேடாக இருக்குன்னு எனக்கு தோணுது சார். நீயே சொல்லு சார். அந்த வெட்கக்கேட்டையும் சமாளிச்சுட்டு அந்த பக்கம் சுற்றி போனால் இங்கே மருதாச்சலம் மாதிரி அங்கேயும் எவனாவது சோனாச்சலம் வேலி கட்டி வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? இப்படியே நாங்கள் சுற்றி போய்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன சார்? சரி சார், இந்த மருதாச்சலம் பையன் இங்கேயே ஏதாவது ஒரு சந்த அளவுக்காவது வழி விட்டுருக்கானான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் கத்தி கடப்பாரை வேல்கம்புன்னு தூக்கிட்டு அடியாளுக 10-12 பேர் எதுக்க ஓடி வந்து எங்களை நெருங்கவும் விடாமல் தப்பிச்சுக்க அவகாசமும் தராமல் நாய்ப்பையை அடித்து விரட்டுற மாதிரி கண்டபடி அடித்து விரட்டுறானுங்க சார். ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டி கிழடுகன்னு எல்லாமே வயிற்றுப்பாட்டுக்காக நடையாக நடந்து போய் பிழைக்கிற பொழப்பு சார் எங்களுது. அவனுக்கு அடித்த அடியில் இங்கே பாருங்கள் சார், என் கால் முட்டியை எப்படி பேத்துருக்கானுங்கன்னு. எனக்கு கூட பரவாயில்ல சார். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவனுக்கு வீசின வேல்கம்பு ஒரு குழந்தையோட முதுகில் ஏறி கீழே விழுந்துச்சு சார். பச்சை மண். அது எப்படி துடிச்சு அழுதுதுன்னு தெரியுமா சார்? அந்த இடத்துல உன் குழந்தைய நிறுத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் சார். எங்கள் வேதனை எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியும். கொஞ்சம் இரு சார், எனக்கு இப்போ நினச்சாலும் அழுகையாக வருது. கண்ணை தொடச்சிக்கிறேன். இந்த காட்டில் இருக்கிற விலங்குகளோட விலங்காக சுற்றுற எங்களால் உடனே அதிகாரிகளை சந்தித்து உங்களை மாதிரி பிராது கொடுக்க முடியுமா? இல்லை கூட்டம் போட்டு கோஷம் போட முடியுமா சார்? எங்களுக்கு அதுக்கெல்லாம் வக்கும் இல்லை, அறிவும் இல்லை.
நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் வந்து தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ எங்கள் வீடு இருக்கிற இடத்துக்கு நீங்கள்லாம் வந்துட்டு தப்பாக நினைக்காதீங்க சார். நான் உங்களை சொல்லலை. உங்களை மாதிரி நல்லா படித்த 4 நல்லது கெட்டது இவங்களுக்கு தெரியும்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கிற உங்கள் ஊர்க்காரனுங்களை தான் பொதுவாக சொல்கிறேன். பாமரங்களாக இருக்கிற எங்களை நீங்கள் தொந்தரவு பண்ணலாமா? அதில் என்ன சார் நியாயம் இருக்குது? நீயே சொல்லு சார். சும்மா எங்கள் இடம்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறது உனக்கு சலிப்பாக இருக்குமா சார்? ஆனால் நீயும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். அது ஒன்றும் சாதாரண இடம் இல்லை. பசேல்னு இருக்கிற மலையும் காடும், அதில் வெள்ளியை உருக்கி ஊற்றுற மாதிரி அருவியும் ஆறும், சொர்க்கம்னா அதுதான் சார் சொர்க்கம். எங்கள் பயலுவ குமரிகளெல்லாம் ஆற்றுலையும் அருவியிலையும் போய் ஆட ஆரம்பிச்சதுன்னா மணிக்கணக்கில் ஆடிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வசதியெல்லாம் ஊருக்குள்ளே கிடைக்குமா சார்? அப்புறம் ஊருன்னு சொன்னது தான் முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் நாட்டில் ஒட்டு கோமணமாட்டம் இருக்கிற இடத்த 10 பேருக்கு பங்கு பிரித்து கொடுக்குற பஞ்சாயத்தெல்லாம் இங்கே எப்பவுமே கிடையாது சார். எங்கே புழங்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அங்கே இருந்துக்கலாம் சார். ஆனாலும் வயிற்று பிழப்புக்காக எங்கேயாவது போகணுன்னா அப்பப்போ கூடிக்குவோம், போவோம், வருவோம். எங்களுக்குள்ளே சண்டையே வராது. எப்போவாச்சும் இந்த குமரி பிள்ளைகளால் விடலை பசங்களுக்குள்ளே எதுனா சண்டை வந்தாலும் அது நீடிக்காது சார். கொஞ்ச நேரத்தில் ராசி ஆயிடுவோம். இப்படி தான் சார் எங்கள் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பொழப்புக்கு ஏதாவது வழி செய்யணும்னு கெஞ்சுறாங்க. எங்கள் கூட்டத்துக்கு நான் மூப்பனாக இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் எப்படி சார்? அது பெரிய அவமானம் சார். ஆனால் இப்போ என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன செய்கிறது? யோசித்து மண்டை தான் காயுது. கோபமாக வருது. இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே நம்ம இடத்துக்கு போக ஏதாவது ஒரு வழியோ சந்தோ இருக்குமான்னு பார்க்குறதுக்காக அந்த பக்கமாக நான் மட்டும் போனேன் சார். அப்போ பார்த்து அந்த மூங்கில் பள்ளத்தோரமாக அடியாளுகளை 2 பேர் நிறைய ஒயர்களை தோளில் போட்டுக்கிட்டு அவனுக்கு போட்டு வச்சுருந்த வேலியோட அதுகளை சேர்த்தி கட்டிகிட்டு இருந்தானுங்க. அதில் ஒருத்தன் நல்ல குண்டன். நேற்று இவன் தான் வேல் கம்ப குழந்தை மேலே எரிஞ்சவன். எனக்கு நல்ல அடையாளம் தெரிஞ்சது. அவனை பார்த்ததும் எனக்கு அதுவரை இருந்த கோபமெல்லாம் சேர்ந்து பற்றிக்கிட்டு வந்துச்சு சார். விறுவிறுன்னு அவனுக்கு கிட்டேயே போயிட்டேன். நான் பக்கமாக போகிற வரைக்கும் அந்த நாய்கை என்னை கவனிக்காமல் என்னவோ பேசிகிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. இன்னும் பக்கமாக போகும்போது ஏதோ சருக மிதிச்சிட்டம் போல் இருக்குது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தானுங்க. திடுதுப்புன்னு என்னை பார்த்ததும் அவனுக்கு கண்ணில் செம்ம பீதி சார். மூங்கில் பள்ளத்து வழியாக அவனுக்கு தப்பிச்சு ஓடவே முடியாது. இருந்த ஒரே வழியையும் அடைச்சிக்கிட்டு இப்போ நான் நிற்கிறேன். அவனுக்கு கையில் இருந்த வயர்களையும் கம்பிகளையும் சொல்லிட்டு என்னமோ கத்துனானுங்க சார். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கலை. நான் வெறும் கையிலே 10 பேரை சமாளிப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல சார். இப்போ சட்டுன்னு எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் அவனுக்கு இருந்தானுங்க. அந்த குண்டனை முதல்ல பிடிச்சி காலோடு சேர்த்து அமுத்திக்கிட்டேன். தப்பிச்சு ஓட பார்த்த இன்னொருத்தனையும் வளைச்சி பிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் எப்படியெல்லாம் அவனுக்கு சித்திரவதை பண்ணி கொன்னேன்னு பேப்பரில் இல்லாதும் பொல்லாதும்மா விலாவரியாக நீ தான் படிச்சிருப்பியே சார். இப்போ சொல்லு சார், என் மேலே எதுவும் தப்பு இருக்கா சார்? நீ பேசாமல் இருக்கிறத பார்த்தா நான் என்னன்னு நினைக்கிறது? சரி, நீ என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்கோ. ஆனால் நாளைக்கோ நாளானைக்கோ அட்டகாசம் செய்த ஆண் யானை மர்ம மரணம், வனத்துறை அதிகாரிகள் விசாரணைன்னு ஏதாவது செய்தி வந்தால் அது என்னை பற்றி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ சார். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு நீ எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டியானா எனக்கு அதே போதும் சார். நன்றி.